கொடுக்கிறா, வேல் வாங்கி கொள்கிறான் பிள்ளை. இன்னைக்கு இந்த வேல் வாங்குற காட்சியை இன்னைக்கும் இத்தனை அறிவில முதிர்ந்து விட்டோம், அநியாயத்தில் பெருகிவிட்டோம் சொல்லுகிற அத்தனை பேரும் கண்கூடாக காணக்கூடியது சிக்கலுக்கு போடும். நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இன்னைக்கும் அம்பாள் சன்னதி கீழே இருக்கும், முருகன் சன்னதி மேலே இருக்கும். அங்கிருந்து முருகனை கொண்டு வருவார்கள், சூரசம்ஹாரத்துக்காக வேல் வாங்க வருவான். எல்லா ஊர்லையும் இருக்கிற மாதிரி பஞ்சலோகத்தில் செய்த விக்கிரகம் தான். இன்னைக்கோ நேத்திக்கோ அதில் ட்ரிக் பண்ணி செஞ்சதில்லை, அது எத்தனையோ ஆயிரம் காலத்துக்கு முன்னால் செய்யப்பட்ட சிலை. உங்கள் ஊர் கோயிலில் இருக்கிறது அதே தான். அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள், அம்பாள் சந்நிதியில் நிறுத்தி மந்திரங்களை சொல்லி சொல்லி குறுக்கி நடுக்கி சாமியை கொண்டு போவார்கள். அம்பாள் கையிலிருந்து வேலை வாங்கி முருகன் கிட்ட கொடுப்பாங்க. அந்த வேலை வாங்குற போது அந்த செப்பு திருமேனியில முத்து முத்தா வியர்க்கும். யார் வேணா பார்க்கலாம், யார் வேணா பார்க்கலாம், இதுல மூடு மந்திரம் எல்லாம் இல்லை. அது அந்த அர்ச்சகர் அந்த முகத்தை எல்லாம் துடைப்பார், முருகனோட முகத்தை தொடச்சி தொடச்சி அந்த வேல் வாங்கி முடிக்கிறதுக்குள்ள அந்த துண்டு ஈரமா போயிடும், புழிஞ்சா தண்ணி சொட்டும். இது எதை சொல்றது? இதுல என்ன ட்ரிக் இருக்கு? அற்புதங்கள் என்பது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இது மாதிரி பல திருத்தலங்களுக்கு போய் பார்த்தால்தான் அறிவுக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்கிற போது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது. கன்னியாகுமரிக்கும் சுசீந்திர நாகர்கோயிலுக்கும் சுசீந்திரத்துக்கு இடையில கேரளபுரம்னு ஒரு இடம், அங்க ஒரு பிள்ளையார். எல்லாரும் கோயிலும் இருக்கிற மாதிரி அரச மரத்தடியில் அங்கே 4 பிள்ளையார் இருப்பார். அந்த ஒரு பிள்ளையார் வருஷத்துக்கு 6 மாசம் கருப்பா இருப்பார், 6 மாசம் வெள்ளையா இருப்பார். நான் 10 இடம் பார்த்துருக்கேன். அவர் கருப்பாகிற போது அந்த அரச மரத்து இலை கரும்பச்சையா இருக்கும், அந்த பக்கத்தில் இருக்க கிணத்து தண்ணி கருகருன்னு இருக்கும். நாகர்கோவில்ல சுவாமிக்கு அடியில இருந்து எடுத்து கொடுக்குற மண்ணு கருத்து நிறமா இருக்கும். அதே வெள்ளையா இருக்கிற போது அந்த இலை முழுக்க வெளிர் பச்சை, தண்ணி நல்லா பால் மாதிரி இருக்கும், அங்க கொடுக்குற மணல் வெள்ளையா இருக்கும். இது எப்படி நடக்குது? நாகர்கோவில் எங்க இருக்கு, சுசீந்திரம் தாண்டி போற அந்த கோவில் எங்க இருக்கு, இதுக்கு அதுக்கு என்ன ஜாயிண்ட்? மற்ற பிள்ளையார்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த ஒரு பிள்ளையார் மட்டும் உத்தராயணம் தட்சிணாயணத்துக்கு மாறும். கடைசி ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா கருப்பு கருப்பா புள்ளி வரும். அந்த காலம் வந்த உடனே முழு கருப்பாயிடும், மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பு மறையும் வெள்ளையாயிடும். இன்னைக்கும் திருப்புறம்பயத்திலே தேரூரஞ்சம் பிள்ளையார்னு ஒருத்தர், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவருக்கு அபிஷேகம். கிட்ட போய் பார்க்கலாம். ஏதோ ஆண்டவனுடைய அருளினாலே கருவறைக்கு அருகிலே போய் சுவாமியை பார்க்குற அளவுக்கு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் சொல்றதுனால தலையில ஒன்றும் ஒரு சின்ன மயிரிழ கூட துவாரம் இருக்காது. குடங்குடமா நீங்க தேன் அபிஷேகம் பண்ணா அத்தனை தேனும் பிள்ளையாருக்குள்ள போயிட்டு வெளியே வராது.